தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டத்தில் கலந்து கொள்ளும் அவர்களுடைய தொண்டர்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு துன்பம் வந்து கொண்டே இருக்கு. சிலருக்கு காயங்கள், சிலருக்கு மரணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி கிட்டத்தட்ட அவரு கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே ஏதோ ஒரு விதத்துல அவருடைய அந்த கட்சியின் மரணங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு. இப்போ கடைசியா நம்ம தஞ்சாவூர்ல கடைசியாக திரு விஜய் அவர்கள் நடத்திய தாவேகா கூட்டத்துல கலந்து கொண்ட திரு விக்னேஷ் அப்படின்ற ஒரு இளைஞர், சின்ன பையன், ஒரு 17-18 வயசு பையன்தான். அவன் அன்னைக்கே அடிபட்டு கோமா ஸ்டேஜ்ல இருந்தான். கிட்டத்தட்ட ஒரு 19 நாள் கழிச்சு இன்னைக்கு அந்த குழந்தை மரணம் அப்படின்ற ஒரு செய்தி கேட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைந்த பல பேரில் நானும் ஒருவன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எனக்கும் அதே வகையில அதே வயசுள்ள பசங்க என்ன போல பல பேருக்கு அந்த வயசுள்ள பசங்கள் இருக்காங்க. அதை நம்ம நினைச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப மனவேதனையா இருக்கு. இதுல நம்ம விஜயை குறை சொல்றதுக்கு எனக்கு எந்த விதமான ஒரு எண்ணமும் இல்லை. ஏன்னா நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து அவரை விட அவருடைய ரசிகர்கள் தான் ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க. எப்படின்னா தலைவர் விஜய் நம்ம ஜெயிக்க வைக்கணும், எப்படின்னா நம்ம அவரை முதலமைச்சர் காணல உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவரோட ரசிகர்கள் ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க. இது நம்ம ஏற்கனவே பல முறை சொன்ன மாதிரி எந்த நடிகர் வந்தாலுமே இப்ப ஆந்திரால பவன் கல்யாண், அதுக்கு முன்னாடி சிரஞ்சீவி, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் சூப்பர் ஸ்டார் அரசியல் வரேன்னு சொல்லும் போது கூட இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு எழுச்சி இருந்தது. ஆனா அவங்க ஜெயிப்பாங்களா, வெற்றி பெறுவாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருந்தாலும் அந்த ரசிகர்கள் தன்னோட தலைவனை எப்படின்னா உட்கார வைக்கணும். இது எல்லா கட்சியிலுமே இப்ப பாத்தீங்கன்னா திமுக சேர்ந்தாலும் எப்படின்னா ஸ்டாலினை முதலமைச்சராக உட்காரணும். அவங்களுக்கு ஒன்றும் பிரயோஜனம். திமுக சம்பந்தப்பட்ட அவன் ஆட்சி அமைச்சதால எல்லாம் ஒரு பிரயோஜனம் இருக்கலாம். ஆனா சாதாரண அடிமட்ட தொண்டர்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஆனா நாம் நினைத்த அந்த தலைவன் தன் கட்சி அந்த நிலைமைக்கு வரணும்னு சொல்லிட்டு போராடக்கூடியவர்கள் அதிமுக, திமுக, நாம் தமிழர், திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அன்புமணி ராமதாசுடைய கட்சி, தேமுதிமுக போல எல்லா கட்சியும் இருக்கு. இந்த தொண்டர்களுடைய பலம், அதோட எண்ணிக்கை தான் ஒண்ணுக்கு ஒண்ணு வித்தியாசப்படலாமே தவிர, ஆனா அதுல இருக்க தொண்டர்கள் எப்பவுமே உண்மையான தொண்டலா இருப்பாங்க. ஆனா இத்தனை கட்சிகள் இருந்துமே அந்த தொண்டர்கள்கிட்ட இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு எப்ப ஏற்பட்டாலும் இது பெரிய விஷயமா பேசப்படும். இந்தியாவில இத்தனை பெரிய கட்சிகள் இருக்கு, இத்தனை பெரிய அரசியல் தலைவர்கள், இத்தனை பெரிய நடிகர்லாம் அரசியலுக்கு வந்தாங்க. ஆனா ஏன் இவருக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு துன்பம் ஏற்படுது, ஏன் இவருடைய இதுல மட்டும் வரவங்க மட்டும் இந்த துன்பம் ஏற்படுது அப்படின்னு நினைக்கும் போது உண்மையா மனவேதனையா இருக்கு. இதுல நம்ம செய்ய வேண்டியது என்ன, அந்த ரசிகர்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த இறப்புக்கும் நடிகர் விஜய்க்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவர் எப்படின்னா அரசியல்ல வரணும், எப்படின்னா மக்கள் மத்தியில நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்றாரு. அவர் சைட்லயும் 1008 பிரச்சனை அவருக்கு இருக்கு. அதை அவர் மீண்டு வெளியில வர்றதுக்கே அவருக்கு ஏகப்பட்ட மக்கள்கிட்ட ஒரு மக்கள்கிட்ட நல்மதிப்பு பெறுறதுன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுல அவரே அந்த விஷயத்துல போராண்டு இருக்கும்போது நடுவில் இந்த மாதிரி பல இன்சிடென்ட் நடந்தவரை பாடாப்படுத்துது. அது இது எந்த வகையில இது அவரையும் அவர் கட்சி சார்ந்தவர்களுக்கும் எது சரி எது தப்பு அப்படின்றத இந்த காணொலியில சின்னதா பார்ப்போம். இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த தம்பி அதுல பலத்த காயம் 19 நாட்களா தீவிர சிகிச்சை பெற்று வர்றாரு ஒரு தனியார் மருத்துவமனையில. இதுல என்ன பிரச்சனை அப்படின்றத நான் சொல்றேன். முதல்ல இந்த குழந்தைய பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். இந்த குழந்தை பாத்தீங்கன்னா இந்த 19 வயசு இந்த பையன் பாருங்க, சிகிச்சையில் இருந்த மாணவர் மரணம். மார்ச் 4ஆம் தேதி இந்த மீட்டிங்ல நடந்திருக்கும் போது அப்பா அம்மா கிட்ட நான் காலேஜ் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து கிளம்புறாப்புல. தம்பிகிட்ட பைக் கூட கிடையாது. அங்க இருந்து ஒரு ஃப்ரெண்டோட பைக் எடுத்துக்கிட்டு, ஒரு தீவிரமான விஜய் ஃபேனான்னு கூட தெரியல, ஆனா அங்கிருந்து ஒரு பைக் எடுத்துட்டு என்ன பண்றாரு, விஜய் சாருடைய அந்த வண்டிக்கு பின்னாடி போன அந்த பல மக்கள் கூட இவரும் சேர்ந்து அப்படி போறாரு. போற நேரத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன நடக்குது, அந்த ஒரு சின்ன ட்ராக்ல அந்த மாணவன் தான், அந்த மாணவன் அந்த கும்பல்ல விழுந்து பாருங்க இந்த மாதிரி பைக்ல வரான். இந்த பைக்ல இந்த கூட்டத்துல ஒரு வண்டிக்கு முன்னாடி சரிஞ்சு கீழே வந்துடுறான். ஹெல்மெட் போடல. ஹெல்மெட்டே போட்டிருந்தா கூட கொஞ்சம் காப்பாத்திருக்கலாம். ஹெல்மெட்டும் போடல. ஹெல்மெட்டை போடாம இந்த பைக்ல போய் கீழே வந்ததால அந்த பையனுடைய தலையில அடிபட்டுடுது. தலையில அடிபட்டு கிட்டத்தட்ட ஒரு 19 நாளா ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. இவர் தான் அவருடைய தந்தை. இவர் முகத்தை ரொம்ப பேர் மறந்துருக்க மாட்டீங்க. அவர் அந்த அந்த குழந்தை இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கும் போதே ஏன்னா பார்த்தாங்களான்னு கேட்கும் போது 41 பேர் இறந்ததுக்கே பார்க்கல, என் பிள்ளைய பார்க்க போறாங்க
அப்படின்ற மாதிரி ரொம்ப சோகத்தோட வலியா ரொம்ப வலி தேயுது. ஏன்னா ஒரு பிள்ளைய பெற்ற அப்பனுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு வலி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பசங்களோட அது அவ்வளவு தெரியாது. இந்த குழந்தைய பெற்று வளர்த்து ஆளாக்கி ஒரு நல்ல இதுக்குமே அந்த பையனுக்கு பல செலவுகள் பண்ணி அவனை பிழைக்க வச்சு வச்சிருந்தாரு. இந்த பையன் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்துல வந்து விழுவான்றத அவருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. ஆனா என்ன காலம் வந்து ரொம்ப கொடியது அப்படின்னுவாங்க. ஸோ இந்த விஜய் அப்படின்ற ஒரு மனிதனுடைய மீட்டிங்ல கலந்துட்டு பல பேர் செத்தா மாதிரி இவரும் வந்து ஆனா அநியாயமா வந்து தன்னுடைய உயிரை வந்து மாய்ச்சிருக்கிறாரு இந்த தம்பி விக்னேஷ் அவர்கள். இந்த நேரத்துல இவரோட தந்தைக்கு வந்து நம்ம வந்து மிகுந்த மனதைரியம் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ஏன்னா அவரு தான் வந்து இந்த விஷயத்துல வந்து ரொம்ப 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 மனக்கவலைப்பட போறது அவர் தான். இந்த விஷயங்களை அவர் தொடர்ந்து அவர் திரும்ப திரும்ப பார்க்கும்போது அவரோட மனசுல எவ்வளவு வேதனை இருக்கும், தான் பெத்த குழந்தை இந்த மாதிரி போய் பலி கொடுத்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய உடலை வந்து இன்னைக்கு வந்து என்ன பண்ணாங்க, 19 வயதான அந்த விக்னேஷை வந்து திருச்சி அரசு மருத்துவமனையில இருந்து அவருடைய பிரேத பரிசோதனைக்கு அப்புறமா குடும்ப உடல் வந்து ஒப்படைக்கப்பட்டது. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தாங்க. இருந்தாலும் அந்த மாஸ்டர்ல போகும்போது அந்த அந்த பிரேத பரிசோதனை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் பண்ணுவாங்க. பண்ணிட்டு அந்த உடலை வந்து ஒப்படைச்சிட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் டைமா அப்படின்னா இங்கதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, அது எல்லாருக்குமே தெரியும். இவருடைய முதல் விக்கிரவாண்டி மாநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா 5 பேரு மாநாட்டுக்குள்ளேயும் மாநாட்டுக்கு வெளியிலையும் இறக்குறாங்க. அதுக்கு அடுத்தது இவருடைய அடுத்த பெரிய மாநாடு வந்து மதுரை மாநாடு. அங்கேயும் வந்து ஒரு இளைஞர் வந்து பலியாகிறார். பல பேர் வந்து காயம் அடைகிறாங்க. பல பேர் வந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்றாங்க. அந்த வேலை பல பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி இவருடைய ஆஹ் கரூர் சம்பவம் வந்து ரொம்ப பேசி பேசி நம்ம அதை பத்தி ரொம்ப எல்லாருமே பேசிட்டோம். தொடர்ந்து பேச வேண்டியதில்லை. அதுல ஒரு 41 பேர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எல்லாமே 52 53 பேரோட உயிர் வந்து இது வரைக்கும் ஒரு கட்சி ஆரம்பிச்சு போயிருக்கு. அந்த 52 53 பேருடைய உயிர் போனதுக்கு வந்து நம்முடைய மறைமுகமாவோ நேரடியாகவோ வந்து நம்முடைய தாவேகாவின் தலைவர் விஜய் வந்து ஒரு காரணமா அமைஞ்சிட்டாரு. இப்ப நம்ம சொல்லலாம், ஏங்க அவர் எப்படிங்க காரணமா முடியும், நானே சொல்றேன் அவருடைய காரணமா முடியும். ஆனா இந்த ஒரு அரசியல் தலைவரா அவர் கால் எடுத்து வச்சதுக்கு அப்புறமா தன்னுடைய தொண்டர்களாக மாறி இருக்கும் ரசிகர்களை வந்து சரியான முறையில கட்டுப்படுத்தி சரியான முறையில வழிநடத்தி சரியான பாதையில வந்து கொண்டு செல்ல வேண்டியது ஒரு தலைவனின் பொறுப்பு. அதை செய்ய தவறிட்டார் வந்து விஜய். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. எத்தனையோ தலைவர்கள் போறாங்க, இப்படி போய் விழுந்தாதான் அது வந்து பெரிய நம்ம மாசு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பொசிஷன் வந்து எடுத்துன்னு வந்துட்டாங்க. அதெல்லாம் மாற்ற வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. விஜய் சார் இப்ப கூட கல்யாணத்துக்கு போறாரு, அங்க போறாரு, இங்க போறாரு, மகாபலிபுரத்துக்கு போறாரு, எந்த கூட்டமும் எங்கேயுமே வரல. ஆனா இவர் பிரச்சாரத்துக்கு போட்டா மட்டும் ஏன் இவ்வளவு கூட்டம் வருது நம்ம வந்து புரிய மாட்டேங்குது. என்ன ஆர்கனைசேஷன் பண்றாங்க, என்ன இந்த மாதிரி பசங்க வந்து வரவிடாம நல்ல போலீஸ்கார்ட்ட சொல்ல, இல்ல அவ்வளோ அவரை சுத்தி வந்து அத்தனை அத்தனை வந்து அந்த பாடி பில்டர்ஸ் இருக்கும்போது அதே மாதிரி அந்த பவுன்சர்ஸ் இருக்கும்போது அவங்கள மாதிரி ஆளை ஒரு தற்காலிகமா ஒரு அவர் வராரு அப்படின்னா தற்காலிகமா ஒரு இந்த மாதிரி ஒரு ஒரு படையை ரெடி பண்ணி இந்த மாதிரி வரவங்களை வந்து கரெக்டாக ஒழுங்குபடுத்தி நடத்தக்கூட முடியல அப்படின்னா எப்படி வந்து அரசியல் கட்சி நடத்தி எப்படி வந்து மக்கள் வந்து ஒழுங்குபடுத்த போறாருன்னு தெரியல. இது வரைக்கும் விஜய் சார்ல எந்த தப்புமே கிடையாது. அவர் வந்து இதுதான் இது மட்டும்தான் தப்பு, இந்த தொண்டர்ல அரசியல் வந்து ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் தவறே இல்லையா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இல்ல என்ன தவறு, என்னமே கரூர்லயே நம்ம அதை பார்த்துட்டோம். திரும்ப திரும்ப அதை சொல்லி யாருடைய மனசையும் புண்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா விஷயம் என்னன்னா, ஒரு தன்னுடைய கட்சி தொண்டன் வந்து இந்த மாதிரி இறக்கும் தருவாயில இந்த மாதிரி இருக்கிற நேரத்துல உடம்பு சரியில்லாம அந்த ஹாஸ்பிட்டல் இருந்த காலத்துல கூட மக்கள் எல்லாம் பார்க்க போனா எல்லாருக்கும் அண்ணன் எல்லாருக்கும் தம்பி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட உறவு முறை வைத்து பேசி கொண்டிருக்கும் நடிகர் விஜய் அவர்கள் இந்த மாதிரி விஷயத்துல கூட போய் அந்த ஃபேமிலியில போய் கூட போய் நிக்க தேவையில்லையா? நீங்க வந்து அஜித் அந்த மரண வழக்குல போய் தெரியாம போய் பார்த்துருந்தீங்க, பெரிய ஆர்ப்பாட்டம்லாம் நடத்துறீங்க, அதுவும் ஒரு உயிர் தான். அதே மாதிரி நம்முடைய ஆஹ் இன்னொரு மரணங்கள் பல மரணங்கள் வந்து சென்ற ஆட்சியில் நடந்த மரணங்கள் கூட யாருக்குமே தெரியாம போய் பார்த்து அந்த குடும்பத்துக்கு ஆறுதலா இருந்து சொல்லிட்டு வந்தீங்க. உங்களுடைய அவங்களாம் எதோ இதுல செத்த மாதிரி ஒரு மரணம் தான், அதுவும் ஒரு மரணம், இதுவும் ஒரு மரணம் தான். இந்த மரணத்துல உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாம நடக்குது, நீங்க பொறுப்பு முழு பொறுப்பு நீங்க இல்லைனா கூட உங்களை பார்க்க வந்தா இது ஆயிருக்குன்றது உங்களுக்கு கண்டிப்பா மனசை உறுத்தும் நான் நம்புறேன். அந்த மாதிரி சூழல்ல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நீங்களோ அல்லது உங்கள் கட்சியோ அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலா நின்று அந்த மாதிரி ஒரு தந்தை அந்த மாதிரி எத்தனையோ குடும்பம் பாடுபடும் போது கூட நின்று அவங்களுக்கு உதவி செஞ்சு அந்த குடும்பத்தை தூக்கி விட வேண்டியது உங்களை போன்றவருடைய கடமை. அதை நீங்க செய்யணும். முடிஞ்ச அளவுக்கு இதுக்கப்புறம் வரக்கூடிய எந்த பிரச்சாரத்திலையும் எந்த கூட்டத்திலையும் எலெக்ஷன் வேற நெருங்கிடுச்சுன்னு 25 நாள் 30 நாள் தான் இருக்கு. அது முடிஞ்ச வரமா இந்த பிரச்சனை வராது, எனக்கு நல்லா தெரியும்.
ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டும் தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலுக்கு அப்புறமா அடுத்த தேர்தலில் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏன்னா அந்த கட்சி எவ்வளவு ஓட்டு வாங்குறாங்கன்றத பொறுத்து தான். என்னை பொறுத்தையும் அவங்க வந்து ஒரு 10% 15% ஓட்டு வாங்கினாங்க அப்படின்னு சொன்னாலே அது மிக அதிகம். அதை மீறி அவங்க ஏன்னா இப்போ முதல்ல வந்து ஒரு 18-20 கூட இருந்தது. ஆனா தொடர்ந்து நடந்த ஒரு இந்த மாதிரி காலகட்டத்தில் அவருடைய வாக்கு சதவீதம் வந்து குறைஞ்சு இன்னைக்கு 10-15% ஓட்டு வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் அடுத்த வாட்டி வந்து அந்த அளவுக்கு இருக்காது. அந்த நடிகர்களுடைய ரசிகர்களுக்கும் எல்லாருக்குமே வந்து அடுத்த 5 வருஷத்துல அவர் எப்படி இருப்பான்ற அந்த அந்த இது வந்து குறைஞ்சிரும். எக்ஸ்பெக்டேஷன் வந்து குறைஞ்சிரும். அடுத்த 30 நாள் அந்த ரசிகர்கள் ரொம்ப வீரியமா இருப்பாங்க. அடுத்த 30 நாள் வந்து விஜய் வந்து தமிழ்நாட்டை காப்பாத்துறவரோ இல்லையோ, முதல்ல தன்னுடைய ரசிகர்களை வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து காப்பாத்துங்க. எதனா துன்பம் நடந்தா உடனடியா போய் பார்த்து அவங்க என்ன உதவி செய்து அந்த குடும்பத்தை தூக்க முடியும் என்று உடனடியாக தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தொண்டர்களும், நிர்வாகிகளும், முக்கியமா தலைவரும் முயற்சி எடுத்தே ஆகணும்.